என்னம்மா சித்ரா, உங்கள் அப்பா வேற அடுத்த வாரம் வேற வராராம்மா. உனக்கு தெரியுமா? உனக்கு ஃபோன் போட்டாரா சித்ரா? ஆமாங்க, எனக்கும் ஃபோன் பண்ணார். அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஓகே. உங்கள் அப்பா அடுத்த வாரம் வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறணும் சித்ரா. ஆனால் என்ன, எனக்கு நம்ம ஒன்று பெற்று வச்சுருக்கோமே தெண்டம். அதுதான் உங்கள் அப்பாவை ஏதாவது கேள்வி கேட்டு உங்கள் அப்பா ஓட வச்சிருமான்னு சொல்லி அது ஒரு பயமாக வேற கிடக்குது எனக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன். இந்த வாரம் பாரு தெண்டா. அத்திப்பழ செவப்பா இல்ல அத்தமக செவப்பா, வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னது கண்டு தகப்பா. ஹாய் மாம் டாடி, எப்படி இருக்கீங்க? இந்த வந்துட்டான் பாரு வா அருமை மகன். பெரிய இசை நான் இளையராஜா நினப்பு. அப்பா அப்பா, எனக்கு லேஸ் வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குப்பா. ஃப்ரிட்ஜுக்குள்ள 2 சட்டி பொங்கல் இருக்கு, அதை வேணா உட்காந்து தின்னு. அதை நீங்க தின்னுங்கப்பா. அதுதான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அம்மா. நல்லா ருசியா டேஸ்டா இருக்கும்ப்பா. நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு லேஸ் தான்ப்பா வேணும். லேஸ் வாங்கி கொடுங்கப்பா, இல்லைன்னா நான் இங்கேயே அழுதுருவேன். இப்படியே எவ்வளோதான் பப்பு வாங்கி சாப்பிடுவ? இப்படியே வாங்கி சாப்பிட்டு தான் இப்படி பெருத்து போய் இருக்க. கொஞ்சமாவது உடம்ப இழைக்கிறதுக்கு பாரு. நான் எங்கம்மா பெருத்து போயிருக்கேன்? நான் பாருங்க எவ்வளோ ஸ்லிம்மா அழகா இருக்கேன். என் அழகை பார்த்துக்காம நிறைய பிள்ளைங்க என்னை லவ் பண்ணுவீங்க. என்னது லவ் பண்ணுதுங்களா? அடியை முளைச்ச 3 நாளாக உனக்கு லவ் கேட்குதாக்க? ஒழுங்கு மாதிரியா வெளியே போய் விளாட்றா. ஆளைப்பாரு இருடி. உன்னை கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு இருக்கு உன்னை பார்த்துக்க அப்புறமேலு. நீங்கள் வாங்கி கொடுக்கவே வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் போகிறேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. எவனாவது ஒரு லேஸ் வாங்கி தருவான் பார்த்தா ஒருத்தர் கூட சிக்க மாட்டேறாங்க. என்னடாண்டா உலகம் இது. அந்த கடையில் கண்ணா இருக்க மாதிரி தெரியுது. கண்ணாதான். ஹாய் கண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இந்த வாரண்டா. வாப்பா கண்ணா, என்ன வேணும்? அண்ணாச்சி, அம்மா அரக்கில் சீனி வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுங்க. ஹாய் கண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏண்டா, இப்போ தானே 2 பேரும் ஸ்கூலுக்கு விட்டு வந்தோம், அதுக்குள்ளே நல்லா இருக்கியான்னு கேட்டுருக்கேன். நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தேன், நல்லா இருக்கியான்னு கேட்டுருக்கேன். உன்னை படுக்கப்பட்டு செருப்பை கட்டி அடிக்க போகிறேன்டா. இல்லை மச்சான், சும்மா கேட்டேன். இதான் கேட்டா தப்பா? நான் மச்சான் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்க. கூல் பண்ணு மச்சான். ஏன்னா அங்கே ஒரு மாசம் ஒன்று வேணா இருக்கு, அந்த மாசம் வேணா வாங்கி கொடு, குடிச்சிட்டு நல்லா கூலாக ஆயிக்கிறேன். இது மாசாவா? லேஸ் வாங்க கூட காசு இல்லாமல் திஞ்சிட்டு இருக்கேன், நீ நம்ம மாசம் ஆக்கிட்டு இருக்க. மச்சான் மச்சான், எனக்கு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுறா. அதுக்கடுத்து உனக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துறேன்டா. இது என்னடா, வேலைக்குள்ளே போன ஓனனை தூக்கி வேட்டிக்குள்ளே விட்ட கதையா இருக்கு. உண்மையா ஓடி போடுறான். சரி சரி மச்சான், 4 வருது மச்சான், நீ அவமானப்படுத்தாத மச்சான். ஆமா ரூபி, உனக்கு என்னம்மா வேணும்? அண்ணாச்சி, எனக்கு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் தாங்க. ஜிங்கிலி குட்டி, என்னம்மா இப்போ பார்த்தா அந்த பசுமாவை கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? மாமா கூட இருந்தால் மாமாவுக்கு எப்படி ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு மனசு கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். ஆமாம், இவர் பெரிய காலம் பண்ண ஜெமினி கணேசன் அப்படியே ஒரு கூட வந்துடுவாங்க. சேத்துல விழுந்த பண்ணி மாதிரி இருக்க. மச்சான் மச்சான், இப்பதான்டா சொன்னேன் அவளுக்கு முன்னாடி அவமானப்படுத்தாதுன்னு. ப்ளீஸ் மச்சான். என்ன லூசு பையனே, என்ன உங்களுக்காம உன்னால இருக்கவே முடியாதா? பிச்சிருவேன் பாத்துக்க. ஏய் பசுமாடு, பிச்சதுக்குனா லேஸ் பாக்கெட்டா? போடா எருமை மாடு. அண்ணாச்சி, இவங்க சண்டைய ஆரம்பிச்சுட்டாங்க. பால் பாக்கெட்டை சீக்கிரம் கொடுங்க அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். என்ன ஜிங்கிலி குட்டி இப்படி பேசுற? உன்னை இதயத்துல அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாப்பா வச்சிருக்கேன் ஜிங்கிலி குட்டி. உனக்காண்டி என் உயிரே கொடுப்பேன் ஜிங்கிலி குட்டி. ஏய் எருமை, உன்ட்ட லேஸ் வாங்க காசு இருக்கா? அப்ப எப்பறம் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவ? ஆளே மூஞ்சியும் பாரு. அப்ப எதுவுமே இல்லாம காசு இல்லாம சும்மா தான் நிக்கிறானா இவன்? அண்ணே, நான் கிளம்புறேன். ஏடி, நானும் வர்றேன். ஜிங்கிலி குட்டி போகாத, ஒரு லேஸ் வாங்கி கொடுத்துட்டு போ ஜிங்கிலி குட்டி. ஏ பாப்பா நில்லு பாப்பா, என்ன பாப்பா எதுவுமே வாங்காம போயிட்ட?
ஏய் பப்பு, நீ வந்தவொடனே வியாபாரத்தவே கெடுத்து விட்ட. உங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன் பாரு. உங்கள் அப்பாட்டையும் சொல்கிறேன் வா. ஏய் பப்பு, ஐயோ உன் கூட இருந்தா அவ்வளோதானே மண்டவளி. அண்ணாச்சி நான் அப்புறமேல வந்து வாங்கிக்கிறேன். என் தொல்லை தாங்க முடியல, நான் கிளம்புறேன். ஏய் மச்சான், இரு மச்சான், என்ன மச்சான் லேஸ் வாங்க போறீங்க? அட பாதியில எவனுமே எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம போயிட்டு இருக்கீங்கடா. ஏய் பப்பு, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. என் வியாபாரத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்து இருந்துக்க. உள்ள சுடுதண்ணியை காய வச்சு மூஞ்சில ஊற்றி விட்டுருவேன். அண்ணாச்சி அண்ணாச்சி, அதெல்லாம் இது வேணாம் அண்ணாச்சி. அண்ணாச்சி எல்லா பேரும் போயிட்டாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி எனக்கு ஒரு 2 லேஸ் பாக்கெட் கொடுங்க அண்ணாச்சி. அப்புறமேல் காசு கொடுக்குறேன். இல்லை அப்பா வந்தா வாங்கிக்கோங்க அண்ணாச்சி. போறியா? மிளகா அப்படியே தூக்கி மூஞ்சில போடவாடா. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுறா. பின்னாடி உங்க பொண்டாட்டி வராங்க பாருங்க. வரா அண்ணாச்சி நான் லேஸ் எடுத்துட்டு போறேன். காசை எங்க அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க. அடே 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 நின்றா பப்பு. அடா முளை மாதிரி போயிலே நின்றா. அடே இருடா, உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உன்னை ஏதாவது என்ன பண்ணுறேன் மட்டும் பாடுறா.